ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா மசாலாவில் வந்து வறுக்காமல் பச்சையாகவே அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து உருட்டினிங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு வரும். அதை அப்படியே ஒரு குண்டால் பிச்சு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாங்க. இது ஊறிட்டு இருக்கிறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்ததையுமே புளியைத்தான் நம்ம ஊற வச்சிடணும். இப்போ இதை தட்டு போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம பச்சையாக அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 காஞ்ச மிளகா, ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி, மல்லித்தூள் பார்த்துட்டிங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமல்லி சேர்த்துறனாலும் முதல்ல மல்லி மிளகாய் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்செடுத்து மறுபடியும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்மளுக்கு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுக்கிற புளியை கரைச்சிட்டு அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வந்து மிளகு வந்து ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு வந்து நான் தண்ணியாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு திக்கான பதம் வேணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வந்து குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி மட்டும் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி, காரம் இருக்காது கலருக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போய் கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா தள்ளன்னு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் எடுத்துருக்கிறேன். அதாவது வந்து மீன் கடையில் ஒரு மீன் எடுத்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நான் மஞ்சத்தூள் போட்டு 2 முறை கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து மீனை போட்டுடலாம். ஏன்னா நம்ம மீன் சேர்த்துட்டு அதிகமாக வந்து கொதிக்க வைக்க முடியாது. ஒரு கொதி வந்தாலே போதும், மீன் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும். மீனை போட்டதையுமே கரண்டி வச்சு கிளறாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனையும் வந்து நான் சேர்த்துட்டேன். ஒரு கொதி வந்துருச்சு. மெதுவாக வந்து மீன் பீசஸை திருப்பி விட்டுடலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். புதுசாக செய்கிறவங்க வந்து மசாலா பக்குவம் தெரியல அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். இது போல் நீங்கள் பச்சையை எடுத்துகிட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீனெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான மீன் குழம்பு வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு, எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல ஒரு மீன் பீசஸும் இந்த மசாலாவோட குழம்போட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப்பில் வந்து நீங்கள் ஒரு முறை மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.